சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட சாலிகிராமம் பகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜா பங்கேற்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் தான் செய்த சாதனைகளை மக்களிடம் விளக்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், விருகம்பாக்கம் தொகுதியில் தொடர்ச்சியாக 20 நாட்களுக்கு மேலாக மக்களை வீடு வீடாக சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாகவும், திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தோழமை நிர்வாகிகள் அனைவரும் கடந்த 20 தினங்களாக தன்னுடன் பயணித்துள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து 20 நாட்கள் மேற்பட்டு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றுடன் தொகுதியில் முதற்கட்ட பிரச்சாரம் முடிகிறது. 20-21 ஜீப்பிலும் ஆட்டோவிலும் ஏற்கனவே சென்ற இடங்களே சென்று எங்கேயாவது விடுபட்ட இடங்கள் இருந்தாலும் அதிக மக்களை சந்திக்கிறோம். ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 15லேருந்து 16 மணி நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தோழமை கட்சி கூட்டணி கட்சி சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும் வெயிலை இந்த சுட்டெரிக்க வெயிலையும் பொறுப்பெடுக்காமல் ஒரே இலக்கு, முதலமைச்சர் வெற்றி பெற வைக்க வேண்டும், இந்த கூட்டணி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு சாலிகிராமம் பகுதியில் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். இது திமுகவுக்கு ஒரு கடுமையான இடமாக இருந்தாலும் இங்கு மக்கள் தரக்கூடிய வரவேற்பு, இதுவும் சாலிகிராமமும் நிச்சயமாக உறுதியாக திராவிட முன்னேற்றங்களின் கோட்டையாக மாறிவிட்டது என்பதை இந்த பிரச்சார பயணம் காமித்துக் கொண்டிருக்கிறது. நான் மாமன்ற உறுப்பினர் 2 விஷயத்தில் நான் பொது மேடங்களை பாராட்டியிருக்கிறேன். பாஸ்கர் காலனி பூங்கா மாதிரி எல்லா பூங்காவும் எல்லா கவுன்சிலரும் நீங்கள் செய்யுங்க. அந்தளவுக்கு அதில் பாஸ்கர் காலனி போனீங்கன்னா ஒரு சுட்டு அழுக்கு இருக்காது, சுத்தம் பண்ணி எடுப்போம். இப்போ இதுவுமே மெயின்டெனன்ஸுக்கு இது விளையாட்டு திடல், இதுக்குமே ஜோனில் பேசியிருக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் பார்க் மட்டும் தான் ஃபுல் மெயின்டெனன்ஸ் இருக்கும். இது வந்து 15 days ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் தான். இதுக்காகவும் பேசியிருக்காரு. அண்ணனோட மாமன்றத்தில் பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு பூங்கா கூட மேம்படுத்தாமல் இருக்காது சாலிகிராமத்தில். ஆகவே தான் இந்த வார்டில் நாங்கள் பூங்காவிலேருந்து எங்களோட பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கோம். எல்லா பூங்காங்களும் மிக சிறப்பாக இருக்கும். அபுசாலி சாலை பூங்கா இருந்தாலும் சரி, அந்த பக்கம் இருக்க பூங்கா இருந்தாலும் சரி, எல்லா பூங்காவும் நிச்சயமாக அந்த வளர்ச்சி சாலிகிராமம் பெற்றிருக்கிறது என்பதில் மாறுக்கிறதுக்கு. மெஜஸ்டிக் ஃப்ளாட்ஸ்னு ஒன்று இருக்குது, இங்கே தான் இதுக்கு இந்த பக்கம். அதில் போய் பாருங்கள், குப்பை மாதிரி கிடந்தது. அந்த மெஜஸ்டிக் ஃப்ளாட்ஸோட பார்க் எப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து உங்கள் டிவிலே போடுங்க.